திருவள்ளூர் மாவட்டத்தில் ஓசியில் சைடிஷ் கேட்டு பேக்கரியில் தகராறு செய்துள்ளனர் ரவுடிகள். இதனை தட்டி கேட்ட நபரை அரிவாளால் வெட்டியும் உள்ளனர். ரவுடிகளின் அராஜகம் கட்டுப்படுத்தப்படுமா? Camera ready. Camera ready. Camera ready pa. Camera ready pa. நம்ம camera ready pa. நம்ம camera ready pa. நம்ம camera ready pa. Camera ready. மாட்டி. நம்ம camera ready. பாப்பலாம். நம்ம பண்றான். வெளிய வா. வெளிய வா. ஒரு நிமிஷம் வெளிய வா. ஒழுங்காந்திரே. பொங்கலாம் வா. சொந்த கேடி வா. ரெடி வந்துருவா. பிரா. ஒழுங்கா நில்ல அங்கே. ஒழுங்கா நில்லு கம்மி நில்லு அங்கே. போய்டியா? ஒழுங்கா நில்லடா. என்னடா சண்ணுங்களாங்க? உன கடியில பார்த்தா கொன்றுவேன். நீ வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்தா கூட பரவாயில்ல. நான் ஜெயிலுக்கு போய்ட்டு உன சாவ வச்சிருவேன். ஒழுங்கா ஊரை விட்டு ஓடு. ஹேய் ஹேய். பேக்கரியில் ஓசையில் சைடிஷ் கேட்டு தகராறில் ஈடுபட்ட ரவுடிகள் ஈவு இரக்கமின்றி கடை வியாபாரிகளுக்கு தொல்லை கொடுத்த காட்சிகள் தான் இது. சம்பவத்தை தட்டி கேட்டவரை அரிவாளால் வெட்டி ரவுடிசம் செய்தவர்கள் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டு ரயில் நிலையம் அருகே உள்ள பிரதர்ஸ் பேக்கரியில் ஞாயிற்றுக்கிழமையன்று இரவு இரு இளைஞர்கள் வந்து ஓசையில் சைடிஷ் கேட்டுள்ளனர். பணம் இல்லாமல் எதுவும் கிடையாது என்று பேக்கரி ஓனர் நந்தகுமார் பதிலளித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர்களில் ஒருவர் கடையில் இருந்த பொருட்களை தூக்கி தரையில் வீசியதுடன் இனிமேல் இங்கு கடை நடத்தினால் கொன்று விடுவேன் என மிரட்டல் விடுத்துள்ளார். அப்போது அங்கிருந்த பக்கத்து கடைக்காரர் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று தட்டி கேட்க அதில் மேலும் ஆத்திரமடைந்த இளைஞர் எனக்கே அட்வைஸா என்று கையில் அரிவாளை தூக்கியுள்ளார். தட்டி கேட்ட பக்கத்து கடைக்காரரை அரிவாளால் வெட்டி ஆக்ரோஷத்தில் ஈடுபட்டனர். அதில் கையில் பலத்த வெட்டு காயத்துடன் இளைஞர்களிடமிருந்து தப்பித்த பக்கத்து கடைக்காரர் ஆபத்தான நிலையில் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். சம்பவம் குறித்து தகவல் அறிந்த செவ்வாய்ப்பேட்டை காவல் நிலைய போலீசார் கடையில் இருந்த கண்காணிப்பு கேமரா பதிவுகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டனர். அதில் ரவுடிசம் செய்தவர்கள் அருண் மற்றும் கோபால் என்பதும் இவர்கள் இருவரின் மீதும் ஏற்கனவே 2 வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து அருண் மற்றும் கோபால் உட்பட இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பேக்கரியில் ஓசியில் சைடிஷ் கேட்டு அட்டகாசத்தில் ஈடுபட்டதுடன் தட்டி கேட்ட நபரை கத்தியால் வெட்டிய சம்பவம் திருவள்ளூர் மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.